லாஸ்ட் எபிசோடில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்தோம் இல்லையா. சேம் அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி அரேலையும் வந்து எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க அரேவாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வந்து ஸ்ட்ரிங், ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்து சம் வேல்யூஸ் நான் டிஃபைன் பண்ணியிருப்பேன்ல, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் வேல்யூஸை வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐட்ரேஷன்றது என்ன அப்படின்னா சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ரிப்பீட்டடாக வந்து நான் என்ன பண்ணலாம், அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த எபிசோடில் வந்து நம்ம ஐட்ரேஷனில் அரே, ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் எதை வச்சு ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் வச்சு, அதே மாதிரி ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப், இது மூணுத்தை வச்சும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபாரின், ஃபார் ஆஃப் லூப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெறும் ஃபார் லூப் மட்டும் வச்சு அரேவையும் ஸ்ட்ரிங்கையும் எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அரே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன், 10, 20, 30, 40. ஓகே. ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த அரேயில் இருக்க வேல்யூ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணும்னா அரே ஆஃப் 0, செகண்ட் வேல்யூ வேணும்னா அரே ஆஃப் 1, இந்த மாதிரி ஒரு வேல்யூ வேணும்னா தனியாக வந்து இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் ஒரே முறை நான் என்ன பண்ணலாம், ஃபார் லூப் வச்சு வந்து எல்லா வேலையும் ஒரே டைமில் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சரியா? நார்மலாக ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஐயோட வேல்யூ 1ல் ஸ்டார்ட் பண்ணுவேன், கண்டிஷனை பேஸ் பண்ணி 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். 10 எப்போ 10க்கு மேலே 11 ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஐட்ரேஷன் விட்டு வெளியே போயிடும். சேம் அதே மாதிரி தான் அந்த நார்மல் ஃபார் லூப்பில் நம்பராக கன்சிடர் பண்ணுவோம், அரேயில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஐட்ரேட் ஆகணும், அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஒரு ஃபார் லூப் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், லெட் i = 0. ஓகேவா? நான் ஏன் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் எப்பவுமே 0லேருந்து தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் 0ல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற ஐட்ரேஷன். அதே மாதிரி i less than. ஓகேவா? எனக்கு இந்த ஐயோட வேல்யூ எதோட லெஸ் தென்னாக இருக்கணும் அப்படின்னா இது டோட்டலாக இந்த லென்த் இருக்குல்ல அதை விட எனக்கு கம்மியாக இருக்கணும். ஏன்னா இந்த அறையில் இருக்க வேல்யூஸ் இருக்குல்ல, டோட்டல் எலமெண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நான் ஐட்ரேட் பண்ணணும். அப்போது இந்த டோட்டல் எலமெண்ட்டோட கவுண்ட் நான் எதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கலாம், லென்த்ன்ற ப்ராப்பர்ட்டி வச்சு கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? சேம் எனக்கு லெஸ் தென் அந்த அரே டாட் லென்த். ஸோ நீங்கள் லெஸ் தென் அரே டாட் லென்த்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அரே லென்த் -1ன்னு கொடுக்கலாம். ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அரேயில் இருக்க லென்த் -1 நான் கொடுத்தா மட்டும்தான் இந்த லாஸ்ட் இண்டெக்ஸை நான் பண்ண முடியும். இது வரைக்கும் தான் எனக்கு ஐட்ரேட் ஆகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. கரெக்டாக? நீங்கள் வந்து இப்படி லென்த் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லெஸ் தென்னு கொடுத்துட்டு நீங்கள் இயர் டாட் லென்த் இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு இந்த லென்த் வரைக்கும் தான் எனக்கு ஐட்ரேட் ஆகும். ஓகே, டேரெக்டாக நீங்கள் தனியாக வந்து இந்த லென்த் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைன் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இப்போ டோட்டலாக இயர் டாட் லென்த் அப்படி வச்சுக்கோ. ஓகே, இப்போது லாகில் இந்த லென்த்தை நான் கால் பண்ணேன் அப்படின்னா லென்த்தை கால் பண்ணுறேன், லென்த்தை கால் பண்ண எனக்கு 4ன்னு வருதா? ஓகேவா? நான் மேனுவலாக போயிட்டு எனக்கு 0லேருந்து 4 வரைக்கும் ஐட்ரேட் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு அந்த 4 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த லென்த்துன்ற ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். சரியா? இயர் டாட் லென்த்னு டேரெக்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த லென்த்துன்ற இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டேன், அதோட லென்த்தை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, கொடுத்தாச்சு, கண்டிஷன் கொடுத்தாச்சு. இப்போது அந்த கவுண்டர் வந்து எனக்கு என்னது ஒரு முறை ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும், இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஸோ இதில் இப்போதைக்கு நார்மலாக console.logல நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஐயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கன்சோல் பண்ண அப்படின்னா எனக்கு 0லேருந்து 3 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுதா? இந்த 4 வேல்யூஸ் எதுலேருந்து வருதுன்னா 0ன்றது எதோட வேல்யூ, இப்போ இந்த ஐயோட வேல்யூவா 1, 2, 3. இப்போ இதே வேல்யூ தான் எனக்கு என்ன இருக்க போகுது, இந்த அரே வேல்யூவில் இண்டெக்ஸாக இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அப்போது நான் எதில் இருக்க வேல்யூ இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும், இந்த ஏஆர்ஆரில் இருக்க வேல்யூ தானே பிரிண்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் ஏஆர்ஆர் ஒரு வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஆல்ரெடி ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ எனக்கு 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. அப்போது இண்டெக்ஸும் எனக்கு என்னது, இந்த 0லேருந்து இந்த 3 வரைக்கும் கால் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏஆர்ஆரை கால் பண்ணிவிட்டு அரேயில் அந்த ஐயை நீங்கள் கொடுத்தா போதும். ஓகேவா? ஏன்னா ஐயில் தான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0வாக இருக்க போது ஒவ்வொரு ஐட்ரேஷனும் முடியும் போது இந்த ஐயோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 0வாக இருக்கும், அடுத்த ஐட்ரேஷன் 1 ஆகும், அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன் 2, அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன் 3. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த ஐயோட வேல்யூ அப்டேட் ஆகிட்டே இருக்குமா? அப்டேட் ஆக ஆக இந்த ஏஆர்ஆரோட வேல்யூ என்னது, ஐயா கொடுத்துருக்கல இந்த வேல்யூ எனக்கு ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும், அடுத்து 1ஆக இருக்கும், 2ஆக இருக்கும், 3ஆக இருக்கும். 3ஆக வரும்போது ஒவ்வொரு வேல்யூவும் வந்து என்ன பண்ணலாம், நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், கன்சோல் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எனக்கு 10 வந்திருக்கு, அடுத்து 20, அடுத்து பார்த்திங்கன்னா 30, அடுத்து பார்த்திங்கன்னா 40. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து
அரேயில் இருக்க வேல்யூவை வந்து ஐட்ரேட் பண்ணி எனக்கு 1 by 1 பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் ஃபார் லூப் இல்லை அப்படின்னா 1 by 1 தான் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எல்லா வேல்யூவும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட் இயர் ஆஃப் 0 கொடுத்துட்டு 1 2 3 லாஸ்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி 1 by 1 நான் கன்சோல் பண்ண மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். பட் ஃபார் லூப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே டைமில் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வச்சு அரே பார்த்துட்டோமா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார் லூப்குள்ளேயே வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட இதில் சம் வேல்யூஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணாமல் கூட பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்குக்கு பார்ப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் str equal to ஒரு ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணலாம், JavaScript நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அரேயில் மட்டும்தான் இண்டெக்ஸ் இருக்குமோ அப்போல்லாம் இல்லை, ஸ்ட்ரிங்கையும் இன்கேஸ் நீங்கள் ஃபார் லூப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து கமா கொடுத்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அது சிங்கிள் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா? அரே லிட்டரல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கமா கொடுத்து மல்டிபிள் வேல்யூஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்ன்ற ஒரு லிட்டரல் இருக்கும், அதுக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு வேல்யூவே ஆக்ட் ஆகும். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் ஃபார் லூப்பில் சேம் நான் என்ன பண்ணுறேன், லெட் i equal to 0th இண்டெக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுலேயும் வந்து நார்மலாக ஐட்ரேட் பண்ணும் போது ஒவ்வொரு இண்டெக்ஸும் 0 தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா i வந்து எதை விட லெஸ் தென்னாக இருக்கணும், இந்த லென்த்தை விட எனக்கு லெஸ் தென்னாக இருக்கணும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், str.length. ஈவன் அரேக்கு மட்டும் லென்த்ன்ற ப்ராப்பர்ட்டி இல்லை, ஸ்ட்ரிங்குக்கும் லென்த்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரியா? அதோட லெஸ் தெனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் எனக்கு என்ன ஆகணும், ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். சரியா? இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், console.logல str of i சேம் அரே மாதிரி தான் of i. ஓகேவா? ஓகே, இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா. இந்த மாதிரி கீழே வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார் லூப் இந்த இதுக்குள்ளே போகும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே console.logல நான் என்ன கொடுத்துருக்கேன், str of iன்னு கொடுத்துருக்கேன். ஸோ strன்றது இதை வந்து இந்த ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணணும். இதுக்குள்ளே அரேயில் வந்து i கொடுத்துருக்கு அப்படின்னா ஐன்ற வேல்யூ என்னது, 0வா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் இந்த கேரக்டருக்கு j இருக்கா, ஸோ அந்த j வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகும், அதோட வேல்யூ 1 மாறுமா, 1 மாறிச்சு அப்படின்னா திரும்ப இந்த பிளாக்குள்ளே வரும். இந்த பிளாக்குள்ளே வரும்போது str of iயோட வேல்யூ என்னவா மாறி இருக்கும், 1 மாறி இருக்குமா. ஸோ 1 கொடுத்தோம்னா str of 1 என்னது a. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு என்ன ஆகும், எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும், இது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட லென்த்து கிடைக்கும். ஓகே, அது லென்த் கிடைக்கும் போது ஈக்குவலாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபார் லூப் வச்சு அரேவியோ ஸ்ட்ரிங் வந்து நான் ஐட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்ட் 2ல் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபாரின் லூப்பும் ஃபார் ஆஃப் லூப் வச்சு எப்படி அரே ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனில் எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.